ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள ஊரில் இரவில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்திருக்கிறது. அப்போது வீசிய சூறை காற்றால் ஆலமரம் ஒன்று வேரோடு சாய்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். இதனால் 15க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. விவரங்களோடு செய்தியாளர் சுப்பிரமணி இணைந்திருக்கிறார். சுப்பிரமணி, தற்போது அந்த ஆலமரம் வேரோடு சாய்ந்திருக்கிறது, அங்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறனவா? வீடுகள் ஏதேனும் சேதமடைந்திருக்கிறதா? தற்போது இதனால் வேறு என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன? வணக்கம் பாலசுப்ரமணி. நம்பியூர், குருமந்தூர், சூரியபாளையம், எம்மாமுண்டி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த கனமழை சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக நம்பியூர் சோத்தியம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பள்ளி எதிரே இருந்த சுமார் 30 வருட ஆலமரம் வேரோடு சூறாவளி காற்றினால் சாய்ந்துள்ளது. அதுபோல நம்பியூர் கொன்னமடை பகுதியில் மரங்கள் மின்சார வயர்களில் விழுந்ததில் மின்கம்பிகள் அருந்து கீழே விழுந்துள்ளது. அதே போல குட்டிப்பாளையம் பகுதியில் சுமார் 15க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகளில் சூறாவளி காற்று அடித்ததில் அந்த குடிசைக்கு முற்றிலுமாக அங்கிருந்து செல்லப்பட்டுள்ளது. அதே போல மணியம்பாளையம் பகுதியில் மரங்கள் முறிந்து மின்சார வயர்களில் சாய்ந்தது. அப்போது முழுவதும் மின்சாரம் அந்த பகுதிகள் வெளியிடப்பட்டு உள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த வருவாய் துறையினர் மற்றும் மின்சாரத்துறை ஊழியர்கள் பள்ளி முன்பு மற்றும் சாலைகளில் சாய்ந்திருக்கும் மரங்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சுப்பிரமணிய, தற்போது அங்கு மரம் சாய்ந்ததன் காரணமாக மின் கம்பங்கள் எல்லாம் சேதமடைந்திருக்கிறதை காட்சிகளில் பார்க்க முடிகிறது. அங்கு மின்தடை இப்போதும் இருக்கிறதா? மின்தடையை சீர் செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? பாலசுப்ரமணிய, அதாவது 30 வருட ஆரம்பம் என்பதால் அது முற்றிலுமாக மின்கம்பியை மூடியுள்ளது. அது அந்த ஆலமரத்தை முற்றிலுமாக அகற்றிய பின்னரே மின்சாரம் சீர் செய்யப்படும் என மின்வாரியத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாலசுப்ரமணியம், ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த நம்பியூரில் இரவு நேரத்தில் வீசிய சூறைக்காற்று காரணமாக ஆலமரம் ஒன்று வேரோடு சாய்ந்திருக்கிறது. நேற்று இரவு பெய்த கனமழை மற்றும் சூறைக்காற்றின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.